ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிகரம் தொடு சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து சிஎஸ் ரேங்க் விளாட போகிறோம். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிஎஸ் ரேங்க் நம்ம விளாட போகிறோம். மேட்ச் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம் வர போகிறான்னு தெரில. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து MP5 அதிகமாக ஆடுவேன். அப்புறம் லாங் ரேஞ்சில் வந்து உட் பீக்கர் அந்த மாதிரி கன்னில் ஆடுவேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி கன்னில் சூஸ் பண்ணி ஆடுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்துருச்சு, சிஎஸ் ரேங்க் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் எல்லாத்தையும் அடித்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபென்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, அப்புறம் ரோஹித்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் உதய்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. தமிழ் தான், உதய் தமிழ் தான் நினைக்கிறேன், ரோஹித்தும் தமிழ் தான் நினைக்கிறேன். இந்த ட்வின் தான் என்ன யாருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் போகலாம். இன்றைக்கி எனிமிஸை ஷூட் பண்ணுறதா நம்மளோட டார்கெட்டாக ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் சுற்றி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக ஏம் வச்சு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மிஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். நாம தான் அதிக கில்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம தான் அதிக கில். இந்த ரவுண்ட் கரெக்டாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக் 10 எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் அடித்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அதிகமாக மேக் 10 யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதிகமாக மேக் 10 யூஸ் பண்ண மாட்டேன், கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும். நான் எப்போ வருவாங்கன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பின்னாடி போய் அடிக்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை யாரையும் அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரில. ஐயோ டி அடிங்கடா. கீழே தாண்டா இருக்கான் ஒருத்தன். விக்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம விக்ட்ரி அடிச்சிட்டோம். நான் தான் இப்போ லீடிங்கில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எந்த கன் எடுக்கலாம்? எக்ஸாமேட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் நான் நல்லா ஆடுவேன் எக்ஸாமேட்டில். அப்புறம் இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். எக்ஸாமேட் யார் யார் எக்ஸாமேட் நல்லா ஆடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மேலே போயிட்டா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனிமீஸ் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பதுங்கி அடித்தாச்சு. இப்போ எவன் வந்து அடிக்க போகிறான்னு தெரில. நம்ம கொஞ்சம் மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை மட்டும் அடிச்சிட்டா நம்ம விக்ட்ரி.
அவன் எங்கே இருக்கான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவன் கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ கீழே போவாதீங்கடா, அடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் எக்ஸாமேட் தான் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம எனிமியை ஷூட் பண்ண போகலாம். எனிமீஸ் எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதில் எனிமீஸ் அடிக்கணும். வந்தோடனே மண்டை சாட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சாட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஐயோ நடுவில் இருந்து அடிச்சிட்டானே. ஹீல் பண்ணுங்கடா. அச்சோ நம்மளை அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சே சூப்பர் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அடிச்சிருங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொதல் டைம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நல்லா ஆடினாலும் மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த மாதிரி தவறு பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எடுக்கிற கன் வந்து உட்பீக்கரும் கிங்ஃபிஷரும் எடுத்திருக்கோம். இதில் எப்படி ஆட போகிறோன்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உட்பீக்கரில் நல்லா ஆடுவீங்கன்னா கமெண்ட்டில் ஐ ப்ளே உட்பீக்கர் வெல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நான் கிங்ஃபிஷரில் சூப்பராக ஆடுவேன், ஹெட்ஷாட் அடிப்பேன் அப்படின்னா ஐ ஹாவ் வெல் பிளேடு இது அப்படின்னு அனுப்பிச்சு. ஐயோ போட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். சே என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, இப்படி போட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம். அவங்க இப்போ ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைமேட்டும் சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ஆடுறானுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லீடிங்கில் இருக்கிறது யாருன்னா லார்ட் கன்ஹா. இவர் தான் லீடிங்கில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்கிரேட் ஆகிட்டு கோல்டு 1 வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.